இன்றைய நாள் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரம். தை ஹஸ்தங்கிறது கூரத்தாழ்வானுடைய அவதார திருநட்சத்திரங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆழ்வான் ராமானுஷருக்கு மிக நெருங்கினவராக இருந்தார். இந்த திவ்ய தேசத்தில் அவதரித்தவர். அவர் பிறந்து இற்றைக்கு 997 ஆண்டுகள் முற்று பெற்றன. இன்னொரு 3 வருஷம் படுத்தினால் அவர் அவதரித்த 1000 ஆண்டுகள் முடிவடையும். 1000 ஆண்டுகள் அவதரித்து முடிஞ்சு படுத்தே எப்படி அதை கொண்டாடுறது? அவர்கள் எப்படி வாழணும்னு நினைத்தார்களோ அதைப்படி கொஞ்சமான நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறோமா? இதில் தான் இந்த பெரியோர்களுக்கு என்றைக்குமே நோக்கு. கூரத்தாழ்வான்னு நாம் பேச முற்படும் போதே அவருக்கு இருந்த 3 பெருமகள் நம்ம மனசுக்கு உடனே வரும். உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், ஹாரீத குலத்திலகர். சிறந்த படிப்பு படித்தவர், ராமானுஜருக்கே போதாயன விருத்தி கிரந்தத்தை திரும்பச் சொல்லுகிற அளவுக்கு மகாமேதாவி, ஞானம் கைவந்தவர். அதே போல பணத்துக்கும் குறவில்லை. இங்கு அவருடைய திருமாளிகையிலே நித்தியப்படி நிறைய ததியாராதனை நடக்குமா. யாருக்கெல்லாம் வயிற்றுக்கு பசித்தால் யாருக்கும் அறிவு வளரவே வளராது. வயறு கபகபான்னு பசிச்சுன்னு இருக்கிறச்சே கீதை சொல்கிறேன், திருவாய்மொழி சொல்கிறேன், திருப்பல்லாண்டு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளும் புத்தியில் ஏறாது. அதை அன்னைக்கே உணர்ந்து வைத்திருந்தார் சுவாமி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் சகத்தினை அழித்திடுவோம். இது தமிழர்களுடைய கூற்று. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கடைப்பிடித்து எல்லாரும் வயிறு வாடாமல் அன்றாடம் உண்டு வாழ வேண்டும் நினைத்தவர் கூரத்தாழ்வான். அத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னால், ததியாராதனம் பண்ணணும்னா எவ்வளவு சொத்து இருக்கணும்? அந்த சொத்து இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சாட்சி, ஒரே ஒரு கதை. அவருடைய திருமாளிகை கதவை ராத்திரியில் சாத்துவாளாம். ரொம்ப பெரிய கதவு, மணிகள்லாம் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கதவு. கதவை சாத்தச்சே மணி சத்தம் போடும் இல்லையோ? இந்த ஊரில் மணி சத்தம் போட்டது காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருந்தேவித்தாயாருடைய காதுகளில் போய் ஒலிக்குமா. எவ்வளோ தூரம்? சுமார் 10 மைல். அவ்வளவு தூரம் இருக்கிற காஞ்சிபுரத்தளவுக்கு போகும்னா மணி எத்தனை அழகாக இருந்திருக்கணும், கதவை எவ்வளவு பெருசு இருந்திருக்கணும், அப்போ அவருடைய மாளிகை எவ்வளவு பெருசாக இருந்திருக்கணும், எத்தனை உள்ளம் பெருசாக இருந்திருந்தா இப்போ ஏற்பட்ட ததியாராதனை கைங்கரியம் பண்ணியிருப்பார். அதனால் ஆழ்வான் நினைக்கும் போதே அவருடைய பணமோ அவருடைய படிப்போ அவருடைய உயர்ந்த குலப்பிறப்போ அவரை செருக்கு கொள்ள வைத்த நாளே கிடையாது. இதனால நாம் உயர்ந்தோங்கிற எண்ணத்தவர் கொண்டதில்லை. நாமெல்லாம் ஆரையும் அடிக்கிறதில்லை, கிள்றதில்லை, குட்டுறதில்லை. ஏன் தெரியுமோ? சக்தி இல்லை. இருந்தால் தாராளமாக அடிப்போம், கிள்ளுவோம். கையாலாகாத்தினால நாம் பேசாமல் இருக்குமே தவிர, சக்தி இருந்தால் அப்போ பேசாமல் இருப்போமா? பணம் இருந்தும் செருக்கு இல்லாமல் இருக்கணும், சக்தி இருந்தும் அடிக்காமல் இருக்கணும், துன்புறுத்தாமல் இருக்கணும். நல்ல படிப்பு இருந்தும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க வேண்டும். அவர் வாழ்க்கை வரலாற்றை தேடி அதிலிருந்து நாம் எப்படி வாழணும்னு அவர் ஆசைப்பட்டிருப்பாரோ அதை ஒரு 10 வரியில் எழுதி அதன்படி நாம் நாளையிலிருந்து, ஏன் இன்றிலிருந்து, ஏன் இப்போதிலிருந்து வாழணும்னு உறுதி கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை. அதற்காகத்தான் இப்போ நாம் எல்லாரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஒன்னொன்னையும் படிக்கிறச்சே தயவுசெய்து வாயத்திறந்து முணுமுணுத்தல் கூட இல்லாமல், அப்போ நிசப்தமாக இருக்காங்கிறத வச்சு தான் இதை நாம் கடைப்பிடிக்க போகிறோமா இல்லையாங்கிறதே முடிவு செய்யப்படும். உங்களுக்கு கையில் அச்சு போடப்பட்ட ஒரு அட்டையும் கொடுக்கப்படும். அதை வீட்டிலே ஒட்டி கொள்ளு வைத்த வேண்டும். ஒட்டி வச்சுன்னு நித்தியப்படி ஒரு தடவை அதை வாசிங்கோ. எதை அடிக்கடி நம்ம கண்டப்பட்டு காதில் கேட்குறதோ அதை பண்ணுறதுக்கு தான் மனசு செல்லும். என் பிள்ளை கிளம்புறச்சேவே என்னென்னமோ பாட்டெல்லாம் சட்டுன்னு பாடி விடுறான். திருப்பலாண்டு சொல்லி கொடுக்குறேன், திருப்பாவேன்னு சொன்னால் வரமாட்டேங்குது. ஆனால் மற்ற ஏதோ பாட்டு சட்டுன்னு வந்துடுறது இல்லையோ? ஏன்னு கேட்டால் அதுதானே அடிக்கடி காதில் கேட்குறது. நாம் எப்போ திருப்பலாண்டு சொன்னால் அது காதில் வந்துடுமா, மனசில் வருமா? அதனால் அடிக்கடி அதை பார்த்துட்டே இருக்கணும். எல்லாரும் கூரத்தாழ்வானுடைய திருவுருவ படத்தையும் அவரவர்கள் இல்லத்திலே வைத்து கொண்டு இது ரெண்டையும் பக்கத்தில் வச்சுங்கோ. பண்ணணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இது, பண்ணுறதுக்கு வழிகாட்டுவதற்காக அவருடைய படம். ஏன்னா இது நாமா முயற்சி எடுத்தால் நடந்துடுமா? சுவாமி அனுகிரகம் இருந்தால் தானே நடக்கும். அதனால் இந்த ரெண்டையும் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு மேற்கொண்டு உறுதிமொழிக்கு செல்வோம். அருவாஞ்சா யத் பத சரசிஜ துவந்தம் ஆசிரித்திய பூர்வே என்று கூரத்தாழ்வான் வைபவத்தை சொல்லுகிற ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். ராமானுஜருடைய சம்பந்தத்தால் தான் எல்லாருக்கும் மோட்சங்கிறத நாம் நம்புகிறோம்னா நாமா நம்புறதில்லை. இதைத்தான் திருவரங்கத்தெம்பெருமான் சொல்லி கொடுத்தார். இந்த லோகத்தையும் ஸ்ரீவைகுண்டத்தையும் 2 உலகத்தையும் ராமானுஜருடைய கையில் ஒப்புவிச்சுட்டு, இனிமே நீர் பார்த்து யாரை கட்டாட்சிக்கிறீரோ, யாரை அனுப்பிச்சு வைக்கிறீரோ அவருக்குத்தான் முக்தி உண்டு என்று நம்பெருமாளே சொன்னார். அதனால தான் ராமானுஜருக்கு உடையவர்னு ஒரு பட்ட பெயர் உண்டு. 2 விபூதியும் உடையவர்.
இவ்வுலகத்தையும் உடையவர், அவ்வுலகத்தையும் உடையவர். இப்பேற்பட்ட வைபவம் ராமானுஜருக்கு. அவருடைய திருவடி சம்பந்தத்தை தான் நாம் இன்னைக்கும் சமாசேனம்னு சொல்கிறோம். ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிற மூலியம் சங்க சக்கரத்தை தோளிலே ஒற்றிக்கொண்டு தாபகா புன்றஹா ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா என்ன 5 சம்ஸ்காரங்கள் இந்த மரபில் ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படுகின்றன. அதை பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரிய வரியர்களைத்தான் நீங்கள் இப்போ சேவிச்சுருக்கீங்க. அந்த நாள்லேருந்து 74 சிம்மாசனாதிபதிகள் அவர்களுடைய வழித்தோன்றலாக வந்து நாம் எல்லாருக்கும் முக்தி மார்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள் இவர்கள். நாம் சமாசீனம் பண்ணிக்கிறச்சே இவர் நமக்கு என்ன பண்ணி கொடுக்கிறார்கள்? இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் நம்மை ராமானுஜரோட சம்பந்தப்படுத்தி விடுவார்கள். இவர்கள் திருவடிகளை பற்றினோம்னு சொன்னால் ஒரு சங்கிலி தொடர்பு போலே ராமானுஜரோட சம்பந்தம் ஏற்படும். அதனாலே யாருக்கா இருந்தாலும் ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டாதான் மோட்சம் கிடைக்கும். ஸ்ரீபெரும்புதூரில் திருவவதாரம் பண்ணினார். அவர் திருவவதாரம் பண்ணி வருகிற 2017 வருஷம் 1000 ஆண்டுகள் நிறைவடைய போகின்றன. அப்போ முன்னாடியே கூரத்தாழ்வானுக்கு வந்துடுத்தே இவர் மூத்தவரா? ஆனால் ராமானுஜருடைய சிஷ்யர்னு சொன்னீரே என்று கேட்டால் மூத்தவர் தான். ராமானுஜருக்கு மூத்தவர் தான் கூரத்தாழ்வான். ஆனால் மூத்தவரோ இளையவரோ ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தை முடிவு செய்வதில்லை. ஏனெனில் பெருமானே தெரிவிக்கிறார் இல்லையோ, கொடுமினீர் கொடுமின் கொள்மின் என்று என்னோடு மொக்க. ஆச்சாரியன் ஒருத்தனை தேர்ந்தெடுத்துன்னு விட்டோம்னால் இளையவராக இருந்தா கூட தொடலாம். இன்னொன்று அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பார்க்கணும். வயசுல மூத்தவராக இருந்தா கூட இளையவரை சர்வதா ஆச்சாரியன் ஏத்துக்கிற மனப்பக்குவம் எவ்வளவு தூரம் வர வேண்டும். நம்ம விட ஒருத்தர் இளையவர், ஆனா அவர் தான் ஜெகதாச்சாரியன்னு சொன்னா நம்பிக்கை வரணும் இல்லையோ. அந்த உறுதியினுடைய மொத்த உருவம் தான் கூரத்தாழ்வான். நீங்க அவர் திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்க சேவிக்க ஒரு உறுதி தோற்றும், அசக்க முடியாத எண்ணம் தோற்றும். கடலை கலைக்கிட முடியுமா? நீங்க வெறும் மத்த வச்சு எத்தனை நாள் கடலை கலைக்கினாலும் கலங்காது. அதை போல கூரத்தாழ்வான்னாலே கலக்க முடியாதவர், தாண்ட முடியாதவர், பெருமைக்கு அளவு சொல்ல முடியாதவர் அந்த ராமானுஜர். அதாவது கூரத்தாழ்வானுடைய ஆச்சாரியன். ராமானுஜர் சம்பந்தத்தால தான் எல்லாருக்குமே மோட்சம், இது நிச்சயம். ஆனால் அந்த ராமானுஜர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், அதை கேட்டால் தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கூரத்தாழ்வானும் வரதராஜ பெருமாளும் காஞ்சி தேவ பெருமாளும் பேசுகிறார்கள். அப்பதான் வரதராஜஸ்தவம் என்பது பாடப்பட்டது. ரக்ஷம் வேணும் என்று கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். சரி கொடுத்தோம், வரதராஜ பெருமாள் ஒத்துணுட்டார். அதோட மட்டும் நிற்கலே, நம் சம்பந்தம் படைத்தவர்களுக்கெல்லாம் முக்தி நல்க வேண்டும் என்று ஆழ்வான் பிரார்த்திக்க, உன் தொடர்பு ஆருக்கு இருந்தாலும் கொடுத்துடுறோம். இது நடந்ததெல்லாம் தேவப்பெருமாள் விஷயத்திலே. இந்த செய்தி ராமானுஜருடைய திருச்செவிகளை எட்டித்து. உடனே ரொம்ப ஆனந்தப்பட்டு வாசலுக்கு வந்து தன்னுடைய மேல் வஸ்திரத்தை உத்தரியத்தை அதை எடுத்து மேலே தூக்கி போட்டு கூத்தாடுறதுக்கு ஆரம்பிச்சாராம். சன்னியாசிகள்லாம் ஆடுவார்களா? பகவத் விஷயம்னா ஆடுவார்கள். நாம கண்டத்துக்கு ஆடுறோமோ இல்லையோ, ஆனால் அவர்கள் பகவான்னு சொன்னால் ஆடுகிறார்கள். ஆடிப்பாடி அரங்கவோ என்ன அழைக்கும்னு ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார். ஒரே ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் கூத்தாடினார். இப்போ ஒன்ன திடீர்னு உமக்கு சந்தோஷம் என்ன? சிஷ்யர்கள்லாம் போய் கேட்டா, எனக்கு மோட்சம் நிச்சயம் எடுத்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு நிச்சயம் நான் போயிடுவேன் என்ன அவர் சொன்னார். தேவரீருக்கு என்ன சந்தேகம்? இப்போ உம்ம சம்பந்தத்தினால நாங்கள் அத்தனை பேரும் போகிறோம், உமக்கு என்ன சந்தேகமான அடியார்கள் கேட்டார்கள். அப்போ ராமானுஜர் தெரிவித்தாரா, அங்கே தேவப்பெருமாள்கிட்ட கூரத்தாழ்வான் வரம் வாங்கினுட்டார். அவர் சம்பந்தம் படைத்த எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னுட்டு எனக்கும் கூரத்தாழ்வானுடைய சம்பந்தம் உண்டு, அதனால எனக்கும் வைகுண்ட பிராப்தி நிச்சயம் என்று உறுதி கொண்டேன்னு சொன்னாராம். ராமானுஜர் ஆச்சாரியன், அவருக்கு சிஷ்யர் இல்லை. சிஷ்யரைத்தானே சாதாரணமாக சம்பந்தம் படைத்தவர்கள்னு சொல்லுவோம். அப்போ ராமானுஜர் மறுத்து சொல்லுகிறார், சம்பந்தம்னா முன்னாடியே சம்பந்தம் இருக்கலாம், பின்னாடியே சம்பந்தம் இருக்கலாம். கூரத்தாழ்வானுடைய தொடர்பால மோட்சம்னு சொன்னாரே ஒழிய அவர் திருவடி சம்பந்தம் இருக்கிறவர்களுக்குன்னு மட்டும் சொல்லலையே. கூரத்தாழ்வானுடைய முடி சம்பந்தத்தாலே ராமானுஜரே பெருமை பெற்றார் என்ன இந்த ஸ்லோகத்திலே சொல்லுவார்கள். கூரத்தாழ்வானுடைய பெருமையை எப்படி இந்த நாக்காலே சொல்ல முடியும்? வாச்சா மகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாத கதிதாக்கில மணவாளவன்கள் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வாச்சாம் அகோச்சரம், நம் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத பெருமை படைத்தவர் ஆழ்வான். ஆச்சாரிய லட்சணமும் பூர்ணமா நிரம்பினவர். சிஷ்ய லட்சணம் எடுத்துக்காட்டா இருக்கிறவளுக்கு நிரம்பினவர். இன்னைக்கு ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை நாமெல்லாம் வாசின்னு வரோம்னா அது ஆழ்வான் எழுதி வைத்ததன்னோ. அவர் தான் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதி வைத்தார். ராமானுஜர் சொல்லுவர், கருத்துக்களை சொல்லுவர். ஆனால் அதற்குரிய சப்தங்களை கோர்த்து கோர்த்து எழுதின பெருமை ஆழ்வானையே சாரும். அதே சமயத்தில் அவர் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து என்ன இருக்குன்னு பார்த்து கொண்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்கும். அந்த பாயிண்ட்டை ஒன்று ஒன்றா வாசிக்கிறச்சே நீங்களும் தயவுசெய்து உங்கள் கையில் பேப்பர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இத்தனை நாளைக்கு, அதை மெதுவாக திரும்ப சொல்லுங்க.
நானும் நிறுத்தி நிறுத்தி சொல்கிறேன். அதை மெதுவாக திரும்ப சொல்லுவோம். திரும்ப சொன்ன பிற்பாடு இங்கு எழுந்துருளி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தாலே அதை தலை கொட்டி கொடுக்க வேண்டும் கருத்தை கூறத்தாழ்வானிடத்திலையும் பிரார்த்தித்து கொள்வோம். நன்னா யோசிச்சுங்கோ. வெறும நாம உறுதிமொழி எடுத்துக்கலை. 1 மனிதநேயம், கருணை, நேர்மை ஆகியவற்றை கடைப்பிடிப்போம். 2 ஜகதாச்சாரியரான ராமானுஷர் திருவடிகளே உய்ய ஒரே வழி என்று இருப்போம். 3 யாரையும் மனத்தாலோ சொல்லாலோ உடலாலோ புண்படுத்தாமல் இருப்போம். 4 நமக்கு தீங்கு நினைத்தவரிடமிருந்து விலகி வாழ்வோம். இயன்றால் நன்மை செய்வோம். 5 ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்றுணர்ந்து மறந்தும் புறந்தொழா மாந்தராக வாழ்வோம். 6 இறை அடியார்களுக்கு அன்னதானம் செய்வோம். 7 பொறுமையை கடைப்பிடிப்போம். 8 பிறப்பாலும் செல்வத்தாலும் கல்வியாலும் உயர்ந்தவன் நான் என்ற இருமாப்பு அடையாமல் பணிவுடன் இருப்போம். 9 முன்னோர்கள் செய்ததை செய்வோம், செய்யாதன செய்யோம். 10 திருமாலின் திருக்கல்யாண குணங்களை எப்போதும் சிந்தித்து அதில் ஈடுபடுவோம். எத்தனை ஆயிரம் பேருக்கு உங்களால் இந்த செய்தியை சொல்ல முடியுமோ சொல்றது முக்கியம். இப்போ இந்த இடத்துல 1000 பேர் இருக்கோன்னு சொன்னால் இது 1000 பேரோட நிற்க வேண்டியதல்ல. ஓரொரு மனிதனும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான வழிமுறைகள். நீங்க ஒத்தொத்தரும் இன்னும் 10 பேரிடத்திலையாவது சொல்லுவோம். இப்போ கடைசியில் சொன்னதை சேர்த்துங்க. நான் ஒத்தொத்தரும் இன்னும் 10 பேரிடமாவது இந்த உறுதிமொழிகளை பற்றி சொல்லுவோம். இந்த கடைசி உறுதிமொழி இன்னும் முக்கியம். அதனால் அவசியம் எல்லாரிடத்துலையும் சொன்னா தான் இதன்படி. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா நிறைய சண்டைகள் பூசல்கள், எந்தெந்த இடத்துல எவ்வளவு குழப்பமோ, அது நாட்டிலையா இருக்கட்டும், சமுதாய விஷயமா இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், பலது இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரே வழின்னு பார்த்தோம்னால் ஆத்மாவனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறது தான். அடிப்படை சாந்தியோட நாம் வாழறதுக்கு முற்படுறது தான். இதை நினச்சி நினச்சி பார்த்தா தான் இதை இன்பமே நமக்கும் புரிஞ்சுக்க முடியும். அதனால் அவசியம் இந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். பகவானை பற்றி அதிகம் நாடி செலுத்த வேண்டும். நமக்கு அழணும், சிரிக்கணும். ஆனால் லோக விஷயத்தில் அழுது சிரித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பகவத் விஷயத்தில் அழுதாலும் சிரித்தாலும் பிரயோஜனம் உண்டு. ராமன் சீதையை தொலைச்சுட்டு கஷ்டப்பட்டார்னு சொன்னால் அழுங்கோ. அந்த கண்ணீர் கண்ணில் வந்தால் தான் பாபங்களத்தினையும் நம்மளால் போக்க முடியும். பெருமானிடத்தை பற்றி என்ன கதை கேட்டாலும் அப்படியே மரமாட்டம் நின்றோன்னு சொன்னால் அப்போ பக்தியே வளரலேன்னு அர்த்தம். உள்ளத்துக்குள்ள பாவம் இல்லைன்னு அர்த்தம். பெருமானுடைய குணங்களை பற்றி நினைத்து உருகி ஆடி ஆடி அகங்கரைந்திச பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடுமி வாழ்நுதலே நம்மாழ்வார் சாதித்தார். இந்த உருக்கத்தை வரவழைச்சிருந்தா தான் மனுஷன் நல்லா தெம்பாவே இருக்க முடியும். மனசு எதுக்காகவான இழகணும். இலக்கிய மனத்தா இல்லாமல் இரும்பு போல் வலிய நெஞ்சா வச்சுனுட்டோம்னால் அப்புறம் வாழ்க்கையில் ஆரோக்கிய கேடு வந்துடும். மனசு இழக இழக நன்னா இருக்கலாம். மனசு ரொம்ப இரும்பா இருந்ததுன்னா என்னத்துக்குமே அப்புறம் விருப்பமே இல்லாத நமக்கு போடும் இல்லையோ. திடீர்னு வெறுப்பு வந்துடும் வாழ்க்கையில். நாம் என்னத்துக்காக ஓடின்னு இருக்கோன்னு இவனுக்கே தோணிப்படும். அதனால் அந்த நிலைமையில கொண்டு போய் விட்டுடாமல் பகவானுடைய கல்யாண குணங்களை நினைத்து அதில் நன்றாக ஈடுபட்டு அதையே சிந்தித்து உறுதியான உற்சாகமான மனசோடே வாழ வேண்டும்.